நம்மளுடைய குலதேவதைகளுக்கெல்லாம் அனந்த கோடி நமஸ்காரம். எப்போவுமே நம்மளுடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் நமக்கு ரொம்ப வேணும். அது மாதிரி நம்ம குலகுருவோட ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப வேணும். நம்மளோட குலதேவதைகளோட ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப வேணும். அதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கணும்னு அதெல்லாம் வேணும். அப்போ அதெல்லாம் நமக்கு ரொம்ப இருக்குது. அதனால தான் நம்மளெல்லாம் இன்றைக்கி இங்கே பகவத் சந்நிதியில் சங்கமமாக இருக்கின்றோம். இது ஒரு பகவத் சன்னிதானம், யாகசாலை, நல்ல யோகசாலை, நல்ல தேவசாலை, நல்ல தர்மசாலை. இதெல்லாம் கூடுனா தான் கோவில். ஒரு கோவில் என்றால் இதெல்லாம் இருக்கணும். எப்போவுமே ஒரு கோவில் ஒரு நல்ல பாடசாலையாக இருக்கணும். நம்ம ஒரு பாடசாலையில் இருக்கிறோம். நம்ம எல்லாம் படிக்க வந்திருக்கிறோம். உணராததெல்லாம் உணரக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அருள் கொடுக்கிறார். அதுக்கு தான் ஆலயத்தை தேடுகின்றோம். உணராததெல்லாம் உணரக்கூடிய அளவுக்கு அருள் கிடைக்கின்றது ஆலயத்திலிருந்து. அதனால் நம்மளுக்கு நல்லா அந்த ஞானமும் கிடைக்கின்றது ஆண்டவனை தேடுகின்ற போது. அதே மாதிரி தேவசாலை, பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறார், எல்லாத்துக்கும் மேலேயும் இருக்கிறார். பகவான் அப்படி தானே, எல்லா இடத்துலையும் இருக்கிறார். குருர் பிரம்மா அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறார். குருர் விஷ்ணு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறார். குருர் தேவோ மகேஸ்வரா எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறார். குரு சாக்ஷாத் பரபிரம்மம், அது எதுக்குமே அடங்க போகிறதில்லை, ஆனால் அது எல்லாத்துக்குள்ளேயும் அடங்கி இருக்கு. குரு சாக்ஷாத் பரபிரம்மம், அது எதுக்குமே அடங்க மாட்டோம், ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் அது அடங்கி இருக்கு. அதான் குரு சாக்ஷாத் பரபிரம்மம். அந்த பரபிரம்மம் நமக்குள்ள எல்லாம் இருக்குது. அதுதான் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கு. இப்போ கூட அதுதான் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கு. அது நிறைவாக நமக்குள்ளே இருக்குது அந்த பரபிரம்மம். அதுக்கு தான் கடவுள்னு சொல்லியிருக்கு. கடவுள், உள் நோக்கி கடை, அதுதான் கடவுள். கடவுள்னு தானே நம்ம சொல்கிறோம். கடை வெளியிலேன்னு சொல்லலை, கடவுள்னு சொல்லியிருக்கு. அது உள்ளதாக இருக்குது. அது இல்லைன்னா எதுவுமே இருக்க போகிறதில்லை. அது இருந்தால் தான் எல்லாமே இருக்கும். அது நமக்கு ரொம்ப இருக்குது. அந்த தெய்வீகமும் நம்மளுக்கிட்ட ரொம்ப இருக்குது. அது மாதிரி தார்மீகம், ரொம்ப தார்மீகமாக இருக்கணும் நம்மளெல்லாம். தார்மீகம்னா நமக்கு தெரியும், இந்த உலகம் நல்லா இருக்கணும்னா தார்மீகமாக இருக்கணும். அது மாதிரி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னாலும் தார்மீகமாக இருக்கணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னாலும் தார்மீகமாக இருக்கணும். நம்ம தொழில் நல்லா இருக்கணும்னாலும் தார்மீகமாக இருக்கணும். தார்மீகம் எங்கே இருக்கோ அங்கே தெய்வீகம் இருக்குது. அந்த தார்மீகத்தை நம்ம ரொம்ப இறுக்கி பிடிக்கணும். அதான் வேணும். ஹனுமான் ராமரை பிடிச்ச மாதிரி. ஹனுமான் எப்படி ராமரை பிடிச்சிருக்கிறார்? இறுக்கி பிடிச்சிருக்கிறார். ரொம்ப நெருக்கமாக இருந்து இறுக்கமாக பிடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி ரொம்ப இறுக்கி பிடிக்கணும் அந்த தார்மீகத்தை. தார்மீகம் தான் நம்ம குலத்தை காப்பாற்றுவது, நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவது, நம்ம குழந்தைங்களை காப்பாற்றுவது. ஏதாவது ஒரு தார்மீகமான மார்க்கத்தில் நம்ம வாழ்ந்தால் போதும். நிறைய மார்க்கம் இருக்குது, தார்மீகமான மார்க்கங்கள் நிறைய இருக்குது. அந்த மார்க்கத்தில் தான் நம்ம வாழணும். ஒரு காரணத்தை கொண்டு ஆசூரிகமான மார்க்கத்தில் நம்ம வாழவே கூடாது. ஆசூரிகமான மார்க்கங்களும் நிறைய இருக்குது இந்த உலகத்தில். மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்கும். தெய்வீகமும் கிடைக்கும், தார்மீகமும் கிடைக்கும், ஆசூரிகமும் கிடைக்கும். நம்மளுக்கு தெய்வீகமும் வேணும், தார்மீகமும் வேணும். வாழ்க்கை நல்லா வச்சுக்கணும், அதுதான் தெய்வீகம்.